realized yield approach, I will explain that later. Capital budgeting நடத்தும்போது internal rate of return நடத்துவேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு இந்த சாப்டர் நீங்க ரீகேப் பண்ணிக்கலாம். there will not be any more problem. Now we have CAPM approach operationல one more famous model being CAPM approach, capital asset pricing model. As per CAPM model, stock is a capital asset for the investors, right? அப்ப அந்த ஸ்டாக்குக்கு என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணலாம்? Is it worth paying that amount or lesser or more than அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம CAPM யூஸ் பண்றோம். Okay, this is otherwise named as Markowitz model. At your final you have a separate chapter on this CAPM model. So இங்க வந்து நீங்க KE calculate பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். KE is equal to cost of equity is equal to risk free rate of return. பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? அது எனக்கு வேணும் சார் அப்படிங்கிறது RF. ஆனா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு இல்லையா, அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறீங்க. அந்த எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கறதுக்கு ரிஸ்க் பிரீமியம். இந்த ரிஸ்க் பிரீமியம் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ KE is equal to RF plus ரிஸ்க் பிரீமியம். ரிஸ்க் பிரீமியம் அப்படின்னா ரெண்டு ரிஸ்க் இருக்கு. ஒன்னு மார்க்கெட் ரிஸ்க், another one is specific company risk. மார்க்கெட்னா all the shares put together, the Nifty, Sensex, Nifty Junior ல சொல்லுவாங்கல, அது பேர் மார்க்கெட். நிஃப்டிங்கிறது மார்க்கெட்னா அதோட பாயிண்ட்ஸ் இப்ப 19,000 சம்திங் இருக்கு, 10,000 போகுது, இது மாதிரி மாறி போகுதுன்னு சொன்னால் அது வந்து பிரைஸ் ஃபிளக்சுவேஷன், பிரைஸ் சேஞ்சஸ். அந்த பிரைஸ் குறைஞ்சதுன்னா தட்ஸ் a loss. ஒரு 2% குறைஞ்சதுன்னா லாஸ். 20,000 ரூபாய் இருக்குன்னா அதுல இருந்து 2% குறைஞ்சா 19,600. ஸோ 2%, அதாவது 400 rupees லாஸ்ட் நம்ம சொல்லலாம். ஆனா நான் ஒரு பர்டிகுலர் ஷேரை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பர்டிகுலர் ஷேர். அந்த பர்டிகுலர் ஷேர் இதை காட்டிலும் அதிகமா லாஸ் ஆகலாம், கம்மியாகவும் லாஸ் ஆகலாம். ஓகே, we will not say that the another company where I have invested will have the loss equivalent to the market loss. This may be 2%, maybe 3%, maybe 1%. மார்க்கெட்ல 2%, கம்பெனிலையும் 2% சொன்னால் ரெண்டு ஈக்குவலா இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிலேட்டிவ்லி சேம். அத பீட்டா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 1, அது வந்து என்னது பீட்டா. That's how we'll calculate this beta. Clear? அதே சமயத்துல பீட்டா என்ன அர்த்தம்? மார்க்கெட் எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனில இருக்கிற ஷேர்ஸ் பிரைஸும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது பீட்டா 1. மார்க்கெட்ல 2% இருக்கும்போது கம்பெனியோட சேஞ்ச் வந்து 3% இருக்குன்னா 3/2 போட்டீங்கன்னா 1.5 இருக்கு. 1.5 will be the beta. மார்க்கெட்ல 2% சேஞ்ச் ஆகும்போது 1% தான் சேஞ்ச் ஆகுதுன்னா 0.5 will be the beta. அப்ப எனக்கு என்ன வேணும்? ரிஸ்க் பிரீமியம் அட்ஜஸ்ட் பண்ணணும். பேங்க்ல போட்டு அமைதியா உட்காந்துக்கலாம் சார், எனக்கு கேரண்டியா பணம் வரும் அப்படின்னாலும் சொல்ல முடியும். பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணாம ஸ்டாக் மார்க்கெட்ல போனால் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. 5% இன்க்ரீஸ் ஆகும், 10% டவுன் ஆகும். Who knows that I may lose the money also. Okay, I may lose the money also, right? பட் நான் மார்க்கெட்ல எல்லா ஷேர்லையும் இன்வெஸ்ட் பண்ணல இல்லையா? இதோ ஒரு ஷேர், சில ஷேர் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் மார்க்கெட்னா இந்த ஆவரேஜ், சிலது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும், சிலது ஈக்குவல் பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்க எல்லா ஷேர்லையும் இன்வெஸ்ட் பண்ணல, ஒரு பர்டிகுலர் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது ஸ்டில் ரிஸ்கியராகவும் இருக்கலாம், அண்டர் ரிஸ்கியராகவும் இருக்கலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம ரிஸ்க் பிரீமியம் சொல்றோம். பேங்க்ல போட்டால் எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அது RF, ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். பிளஸ் பேங்க்ல போடாமல் இதுல நான் போட்டேன் ஐ கெட் சம் ரிஸ்க் இருக்கு. அந்த ரிஸ்க் எவ்வளவுன்னா RM மைனஸ் RF. ஏன் சார் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன்? சார் மார்க்கெட் பேங்க்ல போட்ட 8% சார், ஸ்டாக் மார்க்கெட்ல போட்ட 17% கொடுப்போம். அப்ப 17 மைனஸ் 8 போட்டீங்கன்னா என்னாச்சு? 9% எக்ஸ்ட்ரா கிடைச்சது. காரணம் என்ன? பிகாஸ் தட்ஸ் a ரிஸ்க். அந்த ரிஸ்க்கு நீங்க அந்த அமௌண்ட் கொடுத்தா தான் நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பேங்க்ல போட்டு அமைதியாக உட்காந்துருப்பீங்க. வெறும் ₹1 எக்ஸ்ட்ரா தருவாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ₹8 கிடைக்குது பேங்க்ல, ₹9 நான் ஏன் போகணும்? ₹1 அந்த ரிஸ்க் எடுக்கணும். 8 அங்க 16, ஓ டபுள் ஆகுதா? அப்ப ஐ வில் கோ ஃபார். மேக்ஸிமம் மணி ஸ்கேம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதனால தான் டெம்ப்ட் ஆகுறது. பேங்க்ல போட்டு 8, நம்ம பேங்க்ல போட்ட நம்ம ஃபண்டில் போட்டா 80% இருப்பாங்க, போவாங்க, கடைசி மொத்தமும் வராது.
So அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்லயும். So RM being 17, மார்க்கெட்ல போட்டா 17% கிடைக்கும், அதே சமயத்துல பேங்க்ல போட்டா 8% தான் கிடைக்கும். That additional 9% only tempts you to invest there. So RM minus RF is nothing but risk-க்கான premium as a market whole. But you are not investing in all the shares in that market put together. I am investing only one share. அந்த one share உடைய reflection எப்படி இருக்கு, இதோட கம்பேர் பண்ணும்போது அந்த one share உடைய reflection எப்படி இருக்கு, அது 1.5 டைம்ஸா அல்லது 1 டைமா அல்லது 0.5 மார்க்கெட்ல 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுலயும் 10% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 1, மார்க்கெட்ல 10 இன்க்ரீஸ் ஆகும்போது இது 15 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படின்னா இது ரிஸ்கியர்னு அர்த்தம். அப்போ எனக்கு ரிஸ்க் ஜாஸ்தி, அந்த பர்டிகுலர் ஷேர் ரிஸ்க் ஜாஸ்தினா இன்னும் ஜாஸ்தி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் பீட்டா. This is how you can calculate the KE also under CAPM model drafted by Markowitz. Okay, இதுக்கு மேல ஒன்றும் புதுசா தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷேர்னு வச்சுக்கலாம். அப்படின்னா KE is equal to risk free rate of return, அதாவது பேங்க்ல போட்ட 8%. இப்ப பீட்டா 1.5 இருக்கு. மார்க்கெட்ல உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண தூண்டினது என்ன அப்படின்னு சொன்னாக்கா this 9%, அதாவது 17% கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க மார்க்கெட்ல, பேங்க்ல போட்ட 8, அடிஷனலா ஒரு 9 கிடைக்குங்கிறதா உங்களுக்கு ஒரு டெம்டேஷன். அந்த 9%ல இந்த பர்டிகுலர் ஷேர் அது மாதிரி இன்னும் 1.5 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 9 into 1.5 நம்பரால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா that may be 13.5, add 8, 20, 1.5% will be the KE. That's how we can calculate the KE under CAPM model. Come on, make a note of it. Solving this illustration. Calculate the cost of equity capital of SSA Limited whose risk-free rate of return equals to 10%, அதாவது RF. The firm's beta is 1.25 and then the return on market portfolio, அதாவது இது பேர் RM. So as per CAPM model, CAPM சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த பீட்டா எல்லாம் கொடுத்தாலே அது CAPM மாடல் தான். So your cost of equity is equal to RF plus beta into RM minus RF. So here the RF being 10%, beta being 1.25, RM being 16% and RF being 10%. So 16 minus 10, 6 on the market risk premium. இதுக்கு பேர் என்னது? Market risk premium. ரிஸ்க்குக்காக கிடைக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பிரீமியம். வாட் அபவுட் திஸ் 1.25 பீட்டா? ஓகே, ரிஸ்க் ஆஃப் பர்டிகுலர் ஷேர் வித் ரெஸ்பெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட்ல இருக்க ரிஸ்க்குக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு தான் பீட்டா, மார்க்கெட் ரிஸ்க். ஸோ த அல்டிமேட் வேல்யூ ஹியர் பீயிங் 6 இல்லையா, 16 minus 10, 6 into 1.25, 7.5, 10 plus 7.5, 17.5% will be the KE. Clear? Yeah, make note of it. KE. But we have another approach. KR is equal to KE into 1 minus personal tax into 1 minus flotation cost. 1 minus flotation cost. The second variant seems to be more logical, so you have to understand the second variant. Okay, இப்போ நான் கேட்குறேன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட என்ன கேட்குறேன், நீங்க ஷேர் வாங்குனீங்க இல்லையா, அதோட பிரைஸ் 100 rupees. இதுக்கு நான் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குறேன்னா 10 rupees சம்பாதிச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு நினைக்கிறீங்க? 10 rupees. Okay, I am earning and giving to you as your expectation. So this is what about the return. ஆனா இந்த 10 rupees நான் உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கிறதுக்கு பதிலா என்ன சொல்றேன், சார் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்ல இருக்கு, still it requires more fund to be invested, can I invest it back to the business அப்படின்னு கேட்கிறேன். ஓகே, பண்ணிக்கிங்க சார், அந்த 10 ரூபா கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. அப்ப என்னுடைய பணம் உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னா 100 plus 10, 110 இருக்கு. இதுக்கு எவ்வளவு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு எவ்வளவு நீங்க எதிர்பார்க்குறீங்க? 110ல முன்னாடி போட்டது 100 rupees, எனக்கு தர வேண்டிய ப்ராஃபிட் 10 ரூபாய் சேர்ந்து இருக்கு உங்கள்கிட்ட. ஓகே, எப்படி இந்த 100க்கு நான் எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்? 10 rupees எதிர்பார்க்கிறோனோ
அதே மாதிரி இந்த 10 rupees கொடுக்க வேண்டியது நீங்க லேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கும் 10% 1 rupee கொடுங்க அப்படின்னு கேட்கிறேன். ஸோ இதுவும் 10%, இதுவும் 10%, இதுவும் 10%, இதுவும் 10%. அதனால தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் படி KR is equal to KE. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுதான் ஈக்விட்டி ஷேருக்கும் ரீடைன் பண்ணாலும் அதுதான் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அப்ரோச். உங்க பணத்தை நான் கொடுக்காம ரீஇன்வெஸ்ட் பண்ணேன்னா அதுக்கு எவ்வளவு சார் எதிர்பார்க்குறீங்க? நான் போட்ட பணத்துக்கு 10% எதிர்பார்க்குறாங்க இல்லையா, இந்த 10 ரூபாய்க்கு 10% கொடுத்துருங்க அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி அப்ரோச்சஸ். பட் லாஜிக்கல் அப்ரோச் வந்து செகண்ட் அப்ரோச், மோர் லாஜிக்கல். இந்த செகண்ட் அப்ரோச்ல என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க, பிரைஸ் வந்து 100, ரிட்டர்ன் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன் 10. நீங்க எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? 10% எதிர்பார்த்தீங்க. அதாவது KE being 10% எதிர்பார்த்தீங்க. நான் தரேன் 10. ஆனா தரும்போது சார் நான் இதை ரீஇன்வெஸ்ட் பண்ணட்டுமான்னு கேட்கிறேன். பண்ணிக்கங்க தாராளமா. ஸோ அடுத்த வருஷம் என்னுடைய எக்ஸிஸ்டிங் பணமும் இருக்கு, இதை நான் தரல, அதுவும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளவு சார் எதிர்பார்க்குறீங்க? சார் 100 ரூபாய்க்கு நான் யூஸ்வலா எதிர்பார்க்குற மாதிரி 10% சார், 10 ரூபாய். திஸ் வில் பி ஹவு மச்? 10% சார். இந்த 10 ரூபாய் நான் தர வேண்டிய பணம் தராம ரீஇன்வெஸ்ட் பண்ணது, அதுக்கு எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? அதுக்கும் 1 ரூபாய், அதாவது 10% எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அஸ் லாஜிக்கலி. பட் கம்பெனி என்ன பேசுது அப்படின்னு சொன்னாக்க, சார் ஏன் சார் நீங்க 10% எதிர்பார்க்குறீங்க? 10% எதிர்பாருங்க, ஏன் சார் 1 ரூபாய் எதிர்பார்க்குறீங்க? 10% எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்க, ஆனா ரிட்டர்ன்ஸ் ஏன் 1 ரூபாய் எதிர்பார்க்குறீங்க? சார் 100 ரூபாய் போட்டதுக்கு 10 ரூபாய் கொடுத்தீங்க, 10 ரூபாய் போட்டா அதுக்கு 10% 1 ரூபாய் தரணும் இல்லையா சார்? போடுங்க. இந்த 10 ரூபாவை நான் உங்களுக்கு கொடுத்தா என்ன நடக்கும்? கம்பெனி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க, யூ இன்வெஸ்டட் இன் த கம்பெனி 100 rupees, அதுக்கு உங்களுக்கு நான் 100 ரூபாய் தரணும், 10 ரூபாய் தரணும். 10 ரூபாய் தந்தா என்ன நடக்கும்? If you are being the recipient of the 10 being the interest income, you have to pay the tax. யாரு? நீங்க tax pay பண்ணுங்க. So while receiving you have to pay the tax. If you are falling in the 30% bracket na 3 rupees போய்டும். அப்ப உங்க கையில எவ்வளவு தான் வந்து சேரும்? 7 rupees வந்து சேரும். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இப்ப இந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க? நீங்க வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட் பண்ண எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? சார் 10%. சப்போஸ் நீங்க இன்னொரு கம்பெனில, நியூ கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 7 rupees. அதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது புரோக்கரேஜ் தனியா கேட்பாரா இல்லையா? சார் எங்களுடைய புரோக்கரேஜ் சார் ஒரு 20 பைசா எடுத்துக்கிறேன், 25 பைசா எடுத்துக்கிறேன் சார் அப்படின்ட்டார். அப்ப என்கிட்ட எவ்வளவுதான் இருக்கு? 6.75 மணி தான் அவைலபிள் டு பி இன்வெஸ்டட் ஹியர். இப்ப சொல்லுங்க, நீங்க எதிர்பார்க்கிற அதே இது நான் தரல, நியூ கம்பெனி தரேன்னு சொல்றான். நீங்க 10% எதிர்பார்க்குறீங்க இல்லையா? நியூ கம்பெனி தரேன்னு சொன்னா எவ்வளவு தர முடியும்? How much is able to pay? இது வேணா இப்படி போட்டுக்கலாம், 1 ரூபாய் வச்சுக்கிறேன். 1 ரூபாயோ இல்ல 50 பைசா ரவுண்ட் நம்பரா இருக்கட்டும். ஓகே, 6.5. சோ இப்ப என்னாச்சு? இந்த 6 ரூபாய் 50 பைசாக்கு நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? 10% எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 65 பைசா தானே சார் வரும். How much you will get? Only 65 பைசே. அந்த 65 பைசேவே நான் தந்துடுறேன். How much I am going to pay you? As per your expectation. இப்ப 10 ரூபாய் உங்க கையில கொடுத்தால் அந்த கையில வந்த அமௌண்ட் டாக்ஸ் போக 7 ரூபாய் வரும். புதுசா ஒரு புரோக்கரை பிடிச்சி இல்ல ஒரு மீடியேட்டரை பிடிச்சி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவருக்கு ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் கொடுக்கணும். கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 6 ரூபாய் 50 பைசா தான் உங்கள்கிட்ட பணம் இருக்கு. You are losing 3.5 rupees. அந்த கம்பெனியால எவ்வளவு கொடுக்க முடியும்? கேரண்டி கொடுத்து உங்கள்கிட்ட பணம் வாங்குற 10%. அதான் நீங்களும் எதிர்பார்க்குறீங்க. அப்ப நீங்க போட்ட 6.50க்கு 60 பைசா தான் தருவான். அது ஏன் நான் உங்கள்கிட்ட கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு பிளஸ் புரோக்கரேஜ் போயிட்டு உங்களுக்கு தேவையில்லாம 60 பைசா வர்றதுக்கு எங்கிட்டே இருக்கட்டும், அந்த 60 பைசா தந்துடுறேன். Anyhow, this is available as a retained profit in the books of accounts itself. என்னைக்கு கம்பெனி திவாலானாலும் அது ஓன் பண்ணப்பா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப வரும்போது என்ன ஆயிடுச்சு? You will be willing to pay only 65 paise per 10 rupees அப்படின்னா 6.5%. எவ்வளோ? 6.5%. Two valid reasons are there to argue this way. Here we have considered the KR calculation being KE ல இருந்து tax முதல்ல subtract பண்ணிக்கிறேன். Tax rate எவ்வளோ? 30%. எந்த tax? பர்சனல் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் இல்ல. ஏன்னா அதை நான் கொடுக்கும்போது ரெசிபியன்ட் நீங்க டாக்ஸ் கட்ட போறீங்க. அது பேர் பர்சனல் டாக்ஸ். யூ ஆர் சப்ட்ராக்டிங் தி பர்சனல் டாக்ஸ்.
அதுக்கப்புறம் கையில மிச்சம் இருக்கிறதுல ஒரு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் போயிடும். மிச்சம் சாலிடா 6 ரூபாய் 50 தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதுக்கு 60 வேணும்னு கேட்குறீங்க, இல்லை 70 என்ன கேளுங்க. 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் 1 ரூபாய் என்கிட்ட கேட்காதீங்க. இதை நீங்க வேற எதுலயா இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குமோ அது சொல்லுங்க, நான் தரேன். அவன் 10% சார், அவன் 12 தருவான், 12 போடுங்க, அதை கூட நான் தந்துட்டு போறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் தி லாஜிக்? அப்ப 6.5% தான் உங்களுக்கு காஸ்ட். இதை கால்குலேட் பண்ணும்போது எப்படி வருதுன்னு சொன்னால் இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்றேன். இந்த சம்ல காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆஃப் த ஃபர்ம் பீங் 18%, நார்மலா 18% அவங்களுடைய காஸ்ட். அண்ட் ஆவரேஜ் இன்கம் டாக்ஸ் ரேட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர், யாரு? இன்வெஸ்டருடையது. இன்வெஸ்டர் வந்து பர்சனல் ஆர் இல்லையா, இண்டிவிஜுவல் ஆர். பர்சனல் டாக்ஸ், இட்ஸ் நாட் கார்பரேட் டாக்ஸ். கம்பெனியோட டாக்ஸ் கிடையாது. இது வரைக்கும் பார்த்ததுல கார்பரேட் டாக்ஸ், இங்க பாக்குறது பர்சனல் டாக்ஸ் இன்டு 1 - T. சோ உங்களுக்கு அவைலபிள் பணமே வந்து குறைஞ்சிருச்சா இல்லையா, டிஃபால்ட் குறைஞ்சிருச்சா இல்லையா, 30% போயிருச்சு. அதே மாதிரி brokerage cost will be 2% is expected to incur while investing their dividends and alternative securities. அதுக்கு ஒரு 2% தனியா போயிடும். 1 - 0.02 போயிடும். சோ அல்டிமேட் வேல்யூ எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 18 into 0.7 into 0.98. What's the value? 12.35%. So I'll pay only 12.35. First model இருந்தால் 18% நம்ம எடுத்திருக்கலாம். KE என்ன இருக்கோ அதுதான் KR. அது one of the approaches. But more logical approach is the second one. In the second approach, what happens to know? When I release that payment, it's your income. For that income, you have to pay the tax. அப்படின்னா உங்க பணம் கையில இருந்து போயிடுச்சு. அப்ப 7 ரூபாய் தான் கையில கிடைக்குது. அதை நீங்க வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைச்சால் அதுக்கு ஒரு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் போக உங்களுக்கு இன்னும் கம்மியா தான் கிடைக்குது. அந்த எந்த நம்பர் சொல்லுங்க, அதை நான் கொடுத்துறேன். அப்ப நான் என்கிட்ட 10 ரூபா அப்படியே இருக்கும், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலன்னா டாக்ஸ் கட்டி இருக்க மாட்டேன். டாக்ஸ் கட்ட மாட்டேன்னா ஃபுல் அமௌண்ட் எங்கிட்ட இருக்கும், ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் கிடையாது, இதெல்லாம் சேவிங்ஸ். அதான் என்கிட்ட 10 ரூபா அப்படியே இருக்கு. உங்களுக்கு அந்த என்ன டிமாண்டோ அதை நான் கொடுத்துட முடியும். அப்படி கொடுத்தாலும் கம்பெனிக்கு சீப்பரா தான் இருக்கும். தட்ஸ் a logic here. So KR always lesser than means KE. This is the most logical approach. Make note of it. It may be named as weighted average cost of capital, WACC அப்படினு சொல்லுவாங்க. That's a summation of various costs. KE, KR, KD and KP. Assume that the KE being 12%, KR being 12%. If nothing stated, KE and KR same. KD being 8%, KP being 10%. Okay, this is cost. And capital employed, equity எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க ஒரு 2000 இருக்கு. காஸ்ட் ஆஃப் ரீட்டைன் எர்னிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 500. டெட் எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க அது ஒரு 500. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 1000. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 4000 being the capital employed. இதான் capital employed. இந்த 4000க்கு என்ன காஸ்ட் இருக்குங்கிறதா இந்த KO, வேற ஒண்ணும் கிடையாது. This is capital employed. இந்த என்டையர் கேபிட்டலுக்கு என்ன காஸ்ட், அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா simply multiply the contribution we are giving to them. 2000க்கு 12% ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, 240 rupees. And 500 rupees retained earnings இருக்குன்னா அதுக்கு 12% நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. That value being 60 rupees. Am I right? Here 40 rupees. The last case being 100. The overall value being 440. Now 440 rupees you have to pay for your overall funding requirement of 4000. Then what is the overall cost of capital here? 11%. So இதுதான் நம்ம financial managementல preliminary study. My intention is whatever the business I is supposed to start, it requires some cost. That cost for the company is 11%. Now I have to verify whether the business gives me revenue more than 11. அந்த 11க்கு மேல ரெவென்யூ கொடுத்தா அந்த பிசினஸ் எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்க கூடாது. எல்லா டிசிஷனுக்கும் இந்த 11% தான் நமக்கு மெயின். ஸோ
whatever the return on investment we get from investing in any of the projects or assets or any business, that should be greater than cost of overall capital. Cost of overall capital is equal to ROI na, whether it is needed on பாருங்க. ஒன்னும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனா அதனால வந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்க கூட ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கிறாங்க, அட்டாச்மெண்ட்ல இருக்கிறாங்க, you can do. Okay, otherwise you can close. But if the cost is higher than ROI, இந்த ஆபரேஷன் நீங்க பண்ணவே கூடாது. அந்த மாதிரியான ப்ராஜெக்டோ பிசினஸோ அல்லது அசெட்ஸ் வாங்குறீங்க, அந்த அசெட்ஸ்னால வரக்கூடிய ROI கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க this should always be rejected. கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படிங்கிற நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம். அதுல இந்த KO is the base. இந்த KO கட்டிலும் அதிகமா அந்த அசெட் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்ததுன்னா அந்த அசெட்டை நம்ம வாங்கணும், இல்லைன்னா கேன்சல் பண்ணிடணும். That's the logic. Now the KO is calculated the other way also. KO எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, weight of equity, cost of equity plus weight of retained earnings and cost of retained earnings plus weight of debt and cost of debt plus weight of preference share and cost of preference share. This is the shortcut. So weight அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? I can now introduce the one more column called weight. 4000 அப்படிங்கிறத நான் 100 வச்சுக்கிறேன், 100% into. அப்ப 1000 அப்படிங்கிறது 25% and 500 அப்படிங்கிறது 12.5%, இதுவும் 12.5% and this will be 50%. So ஈக்விட்டிக்கு வரும்போது weight of equity being 0.5, 50% அப்படிங்கிறது நான் 0.5, முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பர்சன்டேஜ்ல இருக்கிறதுமே நான் ஃபிராக்ஷன்ல போட்டுக்கிறேன், so that it will be very comfortable. Where the cost of equity being 12%, 0.12 plus weight of retained earnings being 0.125 and cost of retained earnings being அதுவும் நமக்கு 12% இருக்கு, 0.12 and weight of debt 0.125 and cost of debt being 8%, 0.08 plus and weight of preference share being 0.25 and cost of preference share being 0.1. Now you find out the ultimate value here. I think you will be getting 11% directly. 0.11 வரும், into 100 multiply பண்ணிட்டீங்கன்னா 11% உங்களுக்கு டேட்டா வந்துரும். Is that clear? Verify and make a note of it. Come on. We have the market value approach as well as book value approach also. Both the approaches we can follow. The following information has been extracted from the balance sheet of ABC Limited on 31st March. Equity share capital 12% debenture, 18% term loan கொடுத்திருக்காங்க. We need to find out the KO. It had been paying dividends at a consistent rate of 20%. So we have to find out the KO. Right. What difference will it make if the current price is 100 per share is rupees 160? அதாவது மார்க்கெட் வேல்யூ. முதல் புக் வேல்யூ அப்ரோச்ல வந்து 100 rupees வச்சு ஒர்க் அவுட் பண்ணிரணும். அதுக்கப்புறம் 160ன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ரீ ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். We'll see that. Okay, 1 and 2 முத பண்ணிக்கலாம். மார்க்கெட் வேல்யூ அப்ரோச், புக் வேல்யூ அப்ரோச், ரெண்டு அப்ரோச் இருக்கு. Let's see. You join with me in solving this. These are the three are the requirement. First we have to find out the cost. KO கண்டுபிடிக்கலாமா? KO எவ்வளோ? KO being as it had been paying dividends at a consistent rate of 20% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப constant dividend approach, D bar equity into 100. Dividend payable being 20%, we assume that the share price being 10 ன்னு வச்சுக்கிட்டோம்னா, if nothing stated, the face value is 10. Okay, next இதுல கொடுத்திருக்காங்க 100, sorry. 100 ன்னு வச்சுக்கலாம். 100 ன்னு இருந்தால் 20%, 20 rupees will be the dividend. And your equity being 100. Your KO being 20%. What about the KD, sir? Which is already given 12%, you don't do any more adjustment. Term loan is also there. What is the KT here? We can introduce new term here. Cost of term loan. அப்படின்னு கொடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே லாஜிக் தான்.
18%. So this is what about the investment cost for equity being 20%, cost for debenture holders being 12%, and term loan being 18%. Upper cost payment in terms of rupees, 420 rupees kudukanuna per 100 ku 80 rupees will be the cost for equity shareholders. Here 48 rupees, 1200 into 18%, 216. The overall cost for me currently being, overall cost 216 divided means elladha add pannunga evlo varudhu 344 நினைக்கிறேன். 344 is my cost. Now my weighted average cost of capital here being weighted average cost of capital, book value approach. In approach book value, book la enna value irukku and value அப்படியே எடுத்துக்கிறேன், is equal to overall cost given to them divided by capital employed. So overall value payable to them being 344 divided by capital employed being 2000. Then the ultimate percentage being 17.2%. 17.2%. Clear? %. Number 1 is over. Now let's try what difference will it make if the current price of 100 rupees is 160. Now we have to recalculate using the market value approach. Market value approach. Right. அது இல்லாமல் மூணாவது பாயிண்ட் முதல் முடிச்சிடலாம். Determine the effect of income tax on WACC under both the above situations. WACC ல income tax இருந்தால் என்ன impact இருக்கும்? The tax rate being 40%. So அப்படின்னா for wherever there is a tax, of course there is a savings from the expenses. Expenses இருந்தால் cash expenses இருந்தால் there will be savings, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். So அப்ப நமக்கு savings இருக்கும். Cost after tax being cost after tax. After tax. Equity shareholders நம்ம கொடுக்கிற 80 before and after same. Debenture holders 48 before tax இருந்தால் after tax எவ்வளவு வரும்? into 1 minus t நம்ம போடணும். So 48 into 1 minus t போட்டீங்கன்னா t being 40% அப்படின்னா 60% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 28.80. Okay, how do I calculate? 48 into 1 minus t. Okay, 48 into 1 minus t. T being 40%. அதே மாதிரி term loan interest can be debited to the P&L account. Of course, we will have the savings. So 216 into 1 minus t. Then what is the value here? 129.60. The total cost we are supposed to pay after tax being 238.40. Now weighted average cost of capital after book value approach after tax. Also book value approach, but another after tax. Overall cost by capital employed. Overall cost being 238.4 divided by capital employed being 2000. That 2000 remains the same. Then the ultimate value being 11.92%. 11.92%. Now, in the next approach, இது clear தானே? காப்பி முடிங்க. இது வந்து நம்ம இப்ப என்ன மாடல்ல போட்டுருக்கோம்? புக் வேல்யூ அப்ரோச். ரெட் கலர்ல போட்டதெல்லாமே புக்ல இருக்கிற வேல்யூ. இன்னைக்கு இந்த ஷேரோட மார்க்கெட் பிரைஸ் வந்து 160 ரூபாய். அதை நான் கன்சிடரே பண்ணல. If the market value is 160, how could be the other things? KO எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம தனியா கால்குலேட் பண்ணிக்கலாம். Come on, make a note of it. T being 0.4. அப்ப 1 into 0.6. எவ்வளவு வேல்யூ? 7.8%.
7.2%. குட். அப்ப இந்த 400க்கு நீங்க டைரக்டா 7.2% போட்டீங்கன்னா இந்த நம்பர் வந்துருங்க. You will get this value. No issues in that. Okay. So when you can introduce this way, cost after tax. K ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. டிபென்ச்சர் வரும்போது 7.2%. 400க்கு 7.2% போட்டீங்கன்னா டைரக்டா 28.8 வந்துரும். So it will not have any confusions. அதே மாதிரி KT யும் interest component is an expenses debited to the P&L account அப்படிங்கறனால KT after tax is available. But equity share க்கு வராது. இது equity share KE. So KD after tax. KD ல KT. KT. Cost of term loan after tax is equal to 18% into 1 minus 0.4. What is the ultimate value? 10.8%. 10.8%. அப்ப நீங்க இந்த 10.8% on 1200 கண்டுபிடிச்சீங்கன்னா data you will get the final answer 129.6 வந்துரும். There will not be any more complication. Now let me go for the market value approach. Market value approach. Okay. Market value la let's see. Debt la எந்த சேஞ்சஸும் இருக்காது, term loan la எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனா ஈக்விட்டி ஷேர் என்ன ஆயிடுச்சு, 100 rupees ஷேர்ஸ் வந்து 160க்கு மார்க்கெட்ல இன்னைக்கு ட்ரேட் ஆகுது. அப்படின்னா இது மட்டும் சேஞ்ச் ஆகும். 100 rupees மதிப்புள்ள ஷேர் 160 போகுது அப்படி சொன்னாக்க every share is traded 1.6 time. அப்படின்னா 400 lakhs இருக்குன்னா எவ்வளவு சேஞ்ச் ஆகும், 640. ஆனா டிவிடெண்ட் தரது எவ்வளவு இருக்கும், அதே 20% ஆன ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ ஆனது 100 rupees அதுக்கு 20% 20 rupees தான் கொடுப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அப்ப cost payable to them being okay again before tax பார்க்கலாம். 640க்கு நம்ம கொடுக்கிறது 80 rupees, 400 கொடுக்கிறது 48 rupees, 1200 கொடுக்கிறது 260. there will not be any change here. ஆனா மார்க்கெட் வேல்யூ ஒரு 240 இன்க்ரீஸ் ஆனதுனால 2000 பதிலா 2240 மாறி போச்சு. காஸ்ட்ல எந்த சேஞ்சஸும் இல்ல, 344. then what about the overall cost of capital? Overall cost of capital in the case of market value approach la we are paying 344 rupees for 2240 rupees worth market value. நம்ம புக்ல இருக்கிற வேல்யூ இல்ல, மார்க்கெட்ல அதோட வேல்யூ என்னவோ அதை வச்சு கால்குலேட் பண்றேன். வாட் இஸ் அல்டிமேட் வேல்யூ? 15.36%. and next here being KE calculate பண்ணனும்னா பண்ணிக்கலாம். 20 rupees not for 100, it is for 160. KE வந்து 20 rupees book value வந்து 100 but 20 rupees but இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 160 இருந்துச்சுனா what is the KE as per the market value approach? 12.5%. அப்ப இந்த 400 rupees சார் இந்த 640 க்கு 12.5 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதே 80 தான் வரும். 640 க்கு 12.5% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது, அதே 80 rupees தான் வரும். there will not be any complication. KD ல எந்த சேஞ்சஸும் இல்ல, சேம் ditto. KT ல எந்த சேஞ்சஸும் இல்ல, சேம் ditto. okay, this is all about before tax. after tax இருந்துச்சுன்னா என்ன வரும், cost. இது before tax cost. இப்போ இது after tax cost. after tax cost ஈக்விட்டில எந்த இம்பாக்டும் இருக்காது, ஆனா டிபென்ச்சர் கூட இன்ட்ரெஸ்ட் டேர்ம் லோன்லயே இம்பாக்ட் இருக்கும். that is what about this value 28.80 and 129.6. overall value being 238.4. so if you are going to calculate weighted average cost of capital after tax, இது வந்து book value. okay, book value after tax. இப்ப ப்ளூ கலர்ல எழுதுனதுலவே market value after tax. market value கணக்குப்படி பாத்தீங்கன்னா you are paying almost 238.4 rupees for your investment ஆன எவ்வளவு value 2240 as the market value is higher than the book value.
For that value, how much earned? What is the value ultimately you are getting? 10.64%. So, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? Cost of capital calculate பண்றதாக இருந்தால், it is nothing but summation of 4 items. Okay, what are they? KE, KR, KD and KP. டெட்ல 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் டெட் கூட இருக்கலாம். ஒரே வெரைட்டி டெட் இருக்கணும் அவசியம் இல்லை. 12% டெட் இருக்கும், 10% டெட் இருக்கும், என்ன இருக்கோ அதை எடுத்துங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது என்ன மாதிரியான அப்ரோச்சஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு அப்படி சொன்னாக்க, we have before tax and after tax ரெண்டு அப்ரோச் இருக்கு. before tax and after tax approach. Apart from that, market book value approach as well as market value approach. Book value approach as well as market value approach. Okay. On all the approaches, you have to try to solve this illustration. Okay. So, you take all the details after tax, either book value, after tax or market value. Market value, cost எல்லாமே after tax போறது ஒரு மாடல். After tax book value based பண்ணி போறது, market value based பண்ணி போறது ரெண்டு மாடல். Before tax based on book value, before tax market value based பண்ணி போறது ஒரு மாடல். So மொத்தம் 4 மாடல்ஸ் இருக்கு. In all the models, you have to find out the KE, KR, KD, KP. Most probably that book value after book value market value approach பெருசா impact இருக்காது other than KE. KE ல மட்டும் தான் இந்த impact இருக்கும். So இப்போ நம்ம இந்த சம்ல பாத்தீங்கன்னா KE ல தான் இந்த impact இருந்துச்சு. டிபென்ச்சர்ஸ்ல ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது. 100 ரூபாய் டிபென்ச்சர் மார்க்கெட்ல என்ன ரேட் போனா 100 ரூபாய் தான் போகும், இல்ல 99 ரூபாய் போகலாம், 102 ரூபாய் போகும். அதான் அது irredundant ஆயிடும். அப்படியே அந்த மார்க்கெட் வேல்யூ 102 103 போச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்றது? we'll see that also in the subsequent illustration. ஏன்னா share will have more volatility, but debenture instruments will not be having such an volatility. So maximum 5 rupees range குள்ள தான் இருக்கும். That will not create more impact on the interest, but of course equity share will create more impact. Come on, make note of it. அதுல now we are going to deal with marginal weighted average cost of capital, otherwise marginal cost of capital அப்படின்னு சொல்லலாம், overall cost of capital சொல்லலாம். இந்த மாதிரி அதாவது ஏற்கனவே ஒரு 100 கோடி ரூபாய் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட KO என்ன அப்படி சொன்னாக்க probably ஒரு 12% இருக்கும். Suppose they get one new business, அந்த நியூ பிசினஸ்க்கு ஒரு 20 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது எக்ஸ்பான்ஷனுக்கு. சரி, எக்ஸ்பான்ஷனுக்கு 20% 20 கோடி இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னா அது பணம் ரைஸ் பண்ணி ஆகணும். பணம் ரைஸ் பண்ணும்போது வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சார் இதுக்கு அப்படின்னா அதே 12 இருக்குமானா நோ, இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். யூசுவலி 12 இருக்காது, அது கண்டிப்பா ஜாஸ்தி தான் இருக்கும். இட் ஷுட் பி 12% and above. முதல் முறை கடன் வாங்கும்போது ஈஸியா வாங்கிடுவாங்க, ரெபுடேஷன்ஸ் இருக்கும். ஓகே, கம்மியா கடன் வாங்கும்போது அவங்களுடைய லெவல் ஆஃப் பிசினஸ் பார்த்து உடனே கொடுத்துருவாங்க. அடுத்தது அந்த கடனை தாண்டி 100 முறை கடன் வாங்கும்போது ஏற்கனவே எவ்வளவு கடன் வச்சிருக்கிறேன்னு திரும்ப நம்ம கடன் கொடுத்தா வருமானு டவுட் வந்துடும். அப்ப கடன் கொடுக்குறவங்க எல்லாம் லெண்டர்ஸ் எல்லாம் என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுங்கன்னு கேட்பான். யூஸ்வலா ஃபர்ஸ்ட் டைம் லோன் வந்து 12% இருக்கும், செகண்ட் டைம் லோன் கொடுக்கும்போது 13% கொடுங்க அப்படின்னு கேட்பான். ஸோ பிகாஸ் ரிஸ்க் இஸ் ஹையர், நீங்க பாட்டு கொடுக்காம போயிட்டு என்ன பண்றதுக்கு, அதுக்கு ஹையர் த ரிஸ்க் than that demand more also. That's the case. Equity shareholders will also demand more. சார் நீங்க பாட்டு கடனை சேர்த்துட்டே போறீங்க, எங்களுக்கு ரிஸ்க் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது, அதனால எனக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும் அவங்களும் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ equity shareholders also demanding more, and preference shareholders and debenture holders, everybody will demand more. Current 12% இருக்கு, எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு 20 crores வேணும்னா அதோட காஸ்ட் என்ன? இட்ஸ் நாட் எக்ஸிஸ்டிங் காஸ்ட், a new cost. What is the overall cost of capital for rising the further fund? அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும், அந்த வேல்யூ எடுத்துக்கணும். That's the logic here. ஸோ அப்படி போகும்போது இவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லாமே ஈக்விட்டியா இல்லை எல்லாமே டெட்டா, அல்லது ஈக்விட்டி கொஞ்சம் டெட்டு கொஞ்சமா, இல்லை ஏற்கனவே அவங்கள்ட்ட ஒரு டெட் ஈக்விட்டி மிக்ஸ் 70% ஈக்விட்டியாகவும் 30% டெட்டா இருக்குன்னா இனிமேல் நான் ரைஸ் பண்ற ஃபண்டுக்கும் 70-30 தான் இருக்கணும் அப்படின்னு கூட பிளான் பண்ணி வச்சிருக்கலாம். Who knows that? அப்படின்னா அந்த ரேஷியோ நீங்க மெயின்டைன் பண்ண தெரியும். இதுல ஈக்விட்டின்னு சொல்லும் போது ரீட்டைல் earnings is also equity, retail earnings also equity மைண்ட்ல வச்சுக்கங்க. With this small briefing, let me try to solve this illustration. Question number 13. Z company has a
capital structure of 30% debt and 70% equity. Debt equity ratio எவ்வளவு இருக்கு 30 and 70. Okay, debt and equity. அவங்க எவ்வளவு ஃபண்ட் ரைஸ் பண்ணாலும் சரி அதுல கடன் கட்டாயம் எவ்வளவு இருக்கணும்னு நினைக்கிறாங்க 30% இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஈக்விட்டி எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறாங்க 70% இருக்கும்னு நினைக்கிறாங்க. Is that clear? 30 and 70. Now, the company is considering various investments proposals costing less than 30 lakhs. The company is considering various investment proposal costing less than 30 lakhs. 30 லட்சம் வேணும். ரொம்ப proposals இருக்கு. The company does not want to disturb its present capital structure. Does not want to disturb its present capital structure. The cost of raising the debt equity are as follows. Okay. உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் 5 லட்சத்துக்குள்ளார இருக்கு, 5 லட்சம் மட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கம்மியான அமௌண்ட் தானே. டெட்டுக்கு 9%, ஈக்விட்டிக்கு 13% டிமாண்ட் பண்றாங்க. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு கேட்கறாங்க, எங்களுக்கு 9% இன்ட்ரெஸ்ட் வேணும்னு கேட்கறாங்க. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 13% கேட்கறாங்க. If you want to further rise from 5 lakhs to 20 lakhs அந்த ரேஞ்சுக்கு ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் ஆர் ஃபீலிங் இட் சீம்ஸ் டு பி வெரி ரிஸ்கியர். ஸோ யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் மோர் ஃபண்ட். You are not capable of refunding. அப்படின்னா 10% வரைக்கும் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் டிமாண்ட் பண்றாங்க. ஈக்விட்டி ஹோல்டர்ஸ் வந்து 14% டிமாண்ட் பண்றாங்க. And if the same value is anywhere between 20 lakhs to 40 lakhs இருந்துச்சுன்னா cost of debt being 11%, cost of equity being 15%. அதே சமயத்தில் 40 lakhsக்கு மேல 1 crore குள்ள இருந்துச்சுன்னா cost of debt being 12%, cost of equity being 15.55%. Assuming the tax rate being 50%, compute the cost of the two projects A and B whose funds requirement being 8 lakhs as well as 22 lakhs. And the project is expected to yield their actual after tax return of 11%. ஏன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஏ எவ்வளவு நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாக்க 11%. ஆனா ஃபண்ட் ரெக்வயர்மெண்ட் எவ்வளவு, கேஷ் அவுட்ஃப்ளோ 8 லட்சம் ரூபாய். ப்ராஜெக்ட் பி எடுக்கலாம்னு சொன்னால் அவன் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுப்பானா அவனும் எனக்கு 11% சம்பாதிச்சு கொடுப்பார். ஆனா எனக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு 22 lakhs இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. And then the tax rate here being 40%. Let me incorporate all these things to calculate the marginal cost of capital here in this illustration. Okay. This will be the project cost. முதல்ல 5 லட்சம் வரைக்கும் வரும்போது காஸ்ட் ஆஃப் டெட் வந்து 9%. You know that cost of debt will have the tax impact. அப்படின்னா after tax என்ன பண்ணுவீங்க, cost of debt into 1 minus t. Here t being 40%. So 1 minus 0.4 ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க KDA. Tax 50%. Okay. Tax being 50%. So this will be 0.5. This will be 0.5. Now, அப்ப 9க்கு பதிலா இது வந்து 4.5 இருக்கும். 10க்கு பதிலா இது எவ்வளவு இருக்கணும் 5% இருக்கும். 11க்கு பதிலா 5.5%, 12க்கு பதிலா 6%. மொத 5 லட்சம் வரைக்கும் ஓகே, ஃபர்ஸ்ட் 5 lakhs. ஓகே, உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் 30% டெட் இருக்கணும். 30% டெட்னா எவ்வளவு வந்துச்சுங்க 1.5 lakhs டெட். ஈக்விட்டி எவ்வளவு இருக்கணும் 70%, 3.5 lakhs ஈக்விட்டி. இதுக்கான காஸ்ட் எவ்வளவு 4.5%. இதுக்கான காஸ்ட் எவ்வளவு 13%. அப்ப ஓவரால் காஸ்ட், ஓவரால் KO here, காஸ்ட் ஆஃப் ஓவரால் கேபிட்டல்
ஓவரால் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1.5 lakhsக்கு 4.5%. இது இப்படி போடுங்க, இந்த ஃபார்முலா போடுங்க, ஈஸியா இருக்கும். அதாவது weight of debt and cost of debt, weight of equity and cost of equity, இந்த ஃபார்முலா போடுங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். டெட் உடைய காம்பனன்ட் தான் நமக்கு தெரியுமே இல்லையா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல 0.3, cost of debt being 0.045, 4.5%. I rewrite this into the decimal. Weight of equity being 70%, cost of equity being 0.13. What is the ultimate value? 10.45% in the very first scenario. நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு 10.45% வருது. அதே சமயத்துல உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கி என்ன பண்றது? ஒன்றும் தேவையில்லையே. ப்ராஜெக்ட் ஏ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஓகே, ப்ராஜெக்ட் பி இருந்தாலும் 22% வருது. உங்களுடைய கடனுடைய அமௌண்ட் if it is anywhere between 5 lakhs to 20 lakhs குள்ளார இருந்துச்சு அப்படி சொன்னாக்க லோன் அமௌண்ட் ஜாஸ்தி பண்ணணும், ரிஸ்க் ஜாஸ்தின்ட்டார். அப்ப என்ன சொல்றாரு? ஆல்மோஸ்ட் 30% on 5 lakhs, சாரி 20 lakhs. நீங்க ஹையர் ரெண்டுக்கே போயிடலாம், 20 lakhs. ஓகே, அந்த நம்பர் தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 0.3 being the debt, cost of debt in this case being 5%, 0.05, otherwise 5%. 30% வந்து டெட்டா இருக்கும். எவ்வளவு லோன் வாங்கினாலும் 5 லட்சமா இருந்தாலும் சரி, 6 லட்சமா இருந்தாலும் சரி, 7 லட்சமா இருந்தாலும் சரி, அதுல 30% டெட், அதுக்கு 5%. அதே சமயத்தில் 70% வந்து ஈக்விட்டி, அதுக்கு எவ்வளவு காஸ்ட் அப்படின்னு சொன்னாக்க 14% will be the cost. So 0.3 into 0.05 plus 0.7 into 0.14 will be the cost of equity. The overall value being 11.30. Third scenario being your borrowing is anywhere between 20 lakhs and 40 lakhs ஆக இருந்துச்சுன்னா 0.3, 30% being the debt. அப்ப debt உடைய காஸ்ட் வந்து 5.5% மாறி போச்சு. So 0.055 plus 70% being equity, அதுக்கான காஸ்ட் எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க 15% இருக்கு. Then the ultimate value here being 12.15%. Fourth being 0.3 into and where cost of debt being 6%, 0.06 plus 0.7 being the weight of equity and a cost of equity being 0.1555. The ultimate value being 12.69%. Now, see here, we have been given these two situations. Project A க்கு எவ்வளவு தேவைப்படுது? 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் ரூபாய் வாங்குறதா இருந்தால் உங்களுடைய காஸ்ட் எவ்வளவு சார்? If you want to borrow anywhere between 5 lakhs to, if it is less than 5 lakhs, it is again 5 lakhs to 20 lakhs வரைக்கும். 20 lakhs ல இருந்து 40 lakhs range, 40 lakhs and above. As my requirement is 8 lakhs, I may fall in this case. அப்ப எனக்கு காஸ்ட் 11.3. 11% நீங்க சம்பாதிக்கிறீங்க, but 11.3 நீங்க கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் தரணும்னா you are losing the money absolutely. Your return of income is less than your cost. Okay, அதனால நீங்க என்ன பண்ணணும்? இந்த ப்ராஜெக்ட் நீங்க எடுக்க கூடாது. As the ROI in this case is less than your KO, not accepted. இந்த ப்ராஜெக்ட் எடுக்க முடியாது. What about the next one? 22 lakhs வேணும். 22 lakhs வருது அப்படி சொன்னா உங்களுடைய காஸ்ட் எவ்வளவு இருக்கு? 12.15. இப்பயும் அதே ROI சொல்லி இருக்கிறாங்க. Okay, in this case also ROI is less than this KO. So அப்ப இதை நம்ம செலக்ட் பண்ண கூடாது. சார் ரெண்டும் சேர்த்து செலக்ட் பண்ணலாமா? 30 லட்சம் வரணும், பட் ரெண்டுக்கும் சேர்த்து எனக்கு 11% தான் ரிட்டர்ன் ஆன் இன்கம் கிடைக்குது. பட் மை காஸ்ட் இஃப் இட் இஸ் பீங் 30 lakhs சொன்னால் 12.15%. Here also my ROI is very lesser compared to the cost I am paying.
As I'm paying higher cost, why do I then borrow and lose myself, right? So we should reject all these projects. இதுதான் இந்த KO உடைய ரெக்வயர்மெண்ட். இந்த KO கால்குலேட் பண்ணும்போது நம்ம எக்ஸிஸ்டிங் KO வேற மாதிரி இருக்கும், பட் அடிஷனல் ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது அதே KO இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூஸ்வலி அடிஷனல் ஃபண்டிங் மேபி காஸ்ட்லியர் தன் த அர்லியர் ஃபண்டிங்கா இருக்கலாம், நம்பர் 1, ஆர் சீப்பராகவும் இருக்கலாம். நல்ல பிசினஸ் பண்றவங்களா இருந்துச்சுன்னா அதை நம்பி கடன் கொடுக்கறது ரொம்ப பேர் சீப் ரேட்டுக்கு வர்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ப்ராம்ப்டா அவன் கடன் வாங்கினதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் கரெக்ட் டேட்ல கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்டும் கேரண்டியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க lenders will be very happy to lend him. So subsequent rising will be cheaper. அதுவும் நமக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு. So அதனால you have to check whether the additional funding will have cost lower than the investment means return on investment I am supposed to go for investing. இனிமேல் நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் காட்டிலும் இந்த காஸ்ட் கம்மியா இருந்தால் I can go for the project or I can reject the project. Come on, make a note of it. That's an advantage of marginal cost of capital. Comprehensive illustrations. XYZ Limited has the following book value capital structure. Book value capital structure. And the next expected dividend on the equity shares per share is rupees 3.060. அதாவது D1. Next expected dividend by the end of first year. And the notational subscriptல 1 கொடுத்தால் first year end, 0 கொடுத்தால் year beginning அர்த்தம், 2 கொடுத்தால் second year மைண்ட்ல வச்சுக்கலாம். This value being 3.60. The dividend per share is expected to grow at the rate of 7%. அது இல்லாமல் it has a growth rate of 7%, G in short. The market price being 40. இதோடைய market price எவ்வளவு இருக்குன்னா 40 rupees இருக்கு. Preference share redeemable after 10 years is currently selling at 75. Preference share. இதோட லைஃப் வந்து 10 years. Current market price வந்து 75. Book value is 100 but saleable for only 75. Debentures அதே மாதிரி redeemable after 6 years are selling at rupees 80 per debenture. So redeemable period or life being 6 years. Current market price of that debenture is 80. Usually debenture எல்லாமே ரொம்ப டிஸ்கவுண்ட்ல இருக்காது, பட் 100 rupees debenture 18 சொல்லி இருக்காங்க. Okay, so N being 6 and market price here being 80. The income tax rate being 40% கொடுத்திருக்காங்க. tax rate being 0.4. What is the requirement அப்படின்னு சொன்னாக்க calculate the weighted average cost of capital using book value proportion as well as market value proportion. ரெண்டு மாடல்ல நம்ம வந்து சம் சால்வ் பண்ண போறோம். Okay, first we will try to finish off. The next part is weighted average marginal cost of capital. Additional funding க்கு என்ன cost of capital. So மூணு cost of capital கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. overall capital ஒன்னு book value, another one is market value, மூணாவது வந்து marginal cost of capital. Apart from that KO, KE, KD இதெல்லாமே கொடுக்கல, அதையும் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒவ்வொன்றும் தனித்தனியாக கண்டுபிடிச்சதும் இல்லாமல் KO கால்குலேட் பண்ண வேண்டியதா இருக்கு. One of the lengthiest and detailed illustration. I may work out this slowly. You just listen now. Now, let's see here. We try to solve this illustration. First, book value approach. Equity share capital. We have 15 crores. நான் எல்லாமே lakhsல மாத்திக்கிறேன். அப்ப 1500 lakhs. Rupees in lakhs. Crores இருக்கு, நான் 2 zeros சேர்த்துக்கிறேன். And 11% preference share capital is also there. 11% preference share capital. 1 crore, otherwise 100 lakhs. And we have the retained earnings worth rupees 20 crores, 2000 lakhs. 13.5% debentures we have.
This value being 20 crores, sorry, 10 crores, 1000 lakhs. 15% debentures being term loan being 125, 1250 lakhs. Overall capital employed of the firm in the book value term being 5,850. Now we have to calculate the cost. Usually, cost after tax default. Okay, specifica before tax and get use otherwise always after tax. Okay. Now one after one I am going to calculate. Number one. KE. KE kenna formula? Here dividend is also given, G is also given. A constant growth model base panni nama ponnom. Okay. D1 bar price of the share at the 0th period plus G. Book value approach na nama enna eduthukanum, equity share capital ode book value is 10 rupees. You have to take that 10 rupees here. Clear? So the value being 3.6 divided by price of the share being you can take market value 40 rupees. Market value 40 rupees. இதுக்கு மட்டும் நீங்க மார்க்கெட் வேல்யூ எடுக்கலாங்க. So you no need to panic. Book value எடுக்க வேண்டியதில்லை, மார்க்கெட் வேல்யூ டைரக்டா எடுத்துக்கிறேன். So அப்ப market value P0 share price in the market, because P0 is always in the market தான் 40 rupees. நீங்க 40 ரூபாய் போட்டீங்கன்னா 3 ரூபாய் 60 பைசா உங்களுக்கு கிடைக்குது. And your this one means G being 7%. Then the ultimate value being 16% will be the value here. KE. Second being KD. KP போடலாம். KP வரும்போது 11% preference share இல்லையா? So 11 rupees you pay as a dividend for the market price or price of the share, preference share. But இது என்னது? Redeemable preference share இல்லையா? Redeemable preference shares இருந்தால் நம்ம எப்படி பண்ண போறோம்? Okay, listen. In this case, I need space here to make it arranged here. I'll do this way. I think I don't want this anymore. அதாவது equity share preference share value 100 rupees per preference share, debenture value 100 rupees per debenture. Okay, face value. So I don't want this anymore. Now find out the KP. What is the formula for KP? What is the formula for KP? So the KP, this is all about KP, this is all about KD, this is equity shares. KP வரும்போது என்ன ஆச்சு? 10 years is the redeemable period. Redeemable period கொடுத்திருந்தா என்ன பண்ணுவீங்க? Preference dividend plus redeemable value minus net profits divided by n whole divided by redeemable value plus net profits by 2 will be the formula. By 2 will be the formula. What is the preference dividend? 11% இல்லையா? So 11% will be the preference dividend plus redeemable value, nothing stated na face value la redeem பண்ணோம், the face value being 100. ஆனா இன்னைக்கு இஷ்யூ பண்ண எவ்வளவு அமௌண்ட்டுக்கு தான் போகும் அப்படி சொன்னாக்க we get only for 75 rupees whole divided by the life of the preference share being 10, and don't forget to again divide this by redeemable value plus net profits by 2. Yeah, get me the ultimate value. 15.43 will be the answer. 15.43%.
Then third one being, we have to find out what? KE is what? KR is equal to KE nothing state. இல்லையா? ஒன்னும் சொல்லலன்னா ரெண்டுமே ஈக்குவலா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப here the answer being 16%. Fourth being, fourth capital employed. Capital employed la fourth component being KD. KD calculate பண்ணும்போது என்ன formula? As the life being 6 years. So you have to consider this being redeemable interest into 1 minus T into, plus redeemable value minus net profits by N whole divided by redeemable value plus net profits by 2. Then interest being 13.5% இல்லையா? 13.5%, T being 40%, so 1 minus 0.4 plus redeemable value is nothing stated na face value refund பண்ணி ஆகணும். ஆனா இன்னைக்கு நம்ம இது இஷ்யூ பண்ணாக்க 80 rupees தான் கலெக்ஷன் ஆகுது. Divided by life being 6 years whole divided by redeemable value plus net profits by 2. Net profits by 2. Yeah, what is the value? Eleven point 11.2%. புக்ல 12.7 இருக்கு. கரெக்ட்டா செக் பண்ணுங்க. 11 தான் வருதா? Okay. Then fifth one being the term loan. Fifth one being the term loan. KT. Interest rate into 1 minus T. அவ்வளவுதாங்க இது. Okay, interest rate into 1 minus T. Rate of interest for the term loan being 15%, 1 minus T here being 0.4. If we multiply, then it is 9%. We got the cost for all these ingredients. Capital employed la irukkudiya ella ingredients ukkum enna cost ingradha nama kandupidichitom. You can now substitute those costs. 11.2 correct thane? 12.7 da varudha. Okay. So this value being 12.7. Okay. Stand corrected. 12.7%. Now I can substitute all this value here. From the working note number 1, we found out the KE being 16%. From working note number 2, we got the KP being 15.43. And from working note number 3, KR also 16%. And for debenture, working note number 4, this value being 12.47%. And then the fifth working note is 9%. Now, how can we calculate the overall cost of capital? Overall cost of capital, you can find out the cost here. 1500 is 16%. What is the cost? Okay, you have to multiply these two. I think 240. 240 you have to pay as a dividend to the equity shareholders. And preference shareholders 15.43 on 100, 15.43 will be payable. In case of retained earnings, it's 16%, 320, and then debenture holders being 127, as well as term loan being 1,250, 9% putting 112.5. The overall value being 814.93. Upper you divide this cost by here so that you will get the KO. This is the KO. KO எப்படி கண்டுபிடிக்கிறேன்? Sixth working note. KO is equal to overall cost. Overall cost divided by overall capital employed or motha value. 814.93 you paid for the overall capital employed of 5,850. Then the ultimate value here being, how much is this? 13.93%. 13.93%. So I'll put that value here, 13.93%. Sixth one, 13.93%. So I have completed the book value approach. Book value approach is over.
finish up copying this and I view market value la equity share capital இருக்கு இல்லையா, book value 10 ரூபாய் இருக்கு, ஆனா market value எவ்வளவு இருக்கு, 40 rupees இருக்கு. preference share capital book value எவ்வளவு இருக்கு, 100. market value எவ்வளவு இருக்கு preference shares 75. and debentures book value 100, market value 80. okay, but term loan la onno changes irukada. what about the retained earnings? retained earnings oda value எவ்வளவு இருக்கும், இருக்காது. மார்க்கெட்ல தனியா அதுக்கு தனியா ட்ரேட் ஆகுமா, ஆகாது இல்லையா. this price already includes that one. இந்த 40 ரூபாய்க்குள்ளாரே சேர்ந்துருச்சு, that is already included. so அதனால நீங்க தனியா அதை போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்றேன்னு பாருங்க. market value I am going to find out the market value here. as this is being the book value, equity shares 10 ரூபாய் இருக்குது, 40 ரூபாய்னு சொன்னால் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கணும், 10 ரூபாய்ங்கிறது 40ன்னா 1500 ரூபாய் மதிப்புல எவ்வளவு இருக்கணும், 1500 into 40 by 10, 6000. preference shares வந்து எவ்வளவு இருக்கு, 100 rupees மதிப்புல இருந்து நீங்க 75 சொல்லிட்டாங்க, டைரக்டா 75 எடுத்துக்கலாம். retained earnings not applicable. debentures வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 அப்படிங்கிறது 80 அப்படி சொன்னாக்க 1000 rupees அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கணும், 1000 into 80 by 100. today it is worth only 800. term loan la எந்த சேஞ்சஸும் இருக்காது, that remains 1250. okay, ஆனா புக்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 6000 இருக்கு இல்லையா, இந்த ரேஷியோல ஷேர் பண்ணி போட்டுருவாங்க. 1500 2000 அப்படிங்கிற ரேஷியோல இந்த 600 ஈக்விட்டி ஷேர்ஸ் ரீட்டைன் எர்னிங்ஸ் தனித்தனியா பிரிச்சு போடலாம், அந்த மாதிரி போட்டுருக்காங்க. that also another approach. 6000ல ஈக்விட்டியோட வேல்யூ 1500 out of 3500. ஈக்விட்டியும் preference ஷேர்ஸும் புக்ல இருக்க ஈக்விட்டி ஷேர்ஸும் ரீட்டைன் எர்னிங்ஸும் சேர்த்து புக்ல வந்து 1500 2000 இருக்கு. for 3500 rupees worth equity shares உடைய வேல்யூ 1500 சொன்னால் இன்னைக்கு மார்க்கெட்ல 6000 ரூபாய் இருந்துச்சுன்னா அதுல ஈக்விட்டி ஷேர் உடைய வேல்யூ எவ்வளோ, ரீட்டைன் எர்னிங்ஸ் உடைய வேல்யூ எவ்வளோன்னு தனித்தனியா பிரிச்சு போடலாம். பட் இம்பாக்ட் ஒன்றும் பெருசா இருக்காது. அதுக்கும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான், இதுக்கும் அதே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான். பிரிச்சு போட்டாலும் சரி சேர்த்து போட்டாலும் சரி அதே தான் வரும். ஆனா சம்டைம்ஸ் கேஆர் இஸ் டிஃபரெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா. கேஆர் இஸ் லெஸ் தென் கேஇ பார்க்கணும் எப்ப, when we have the flotation cost and personal tax, the KR is equal to KE into 1 minus personal tax into 1 minus flotation cost F. so அந்த adjustment நம்ம இங்க பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி வரும்போது நம்ம இந்த மாதிரி பிரிச்சு போட்டால் கரெக்டா இருக்கும். if the KE as well as KR சேமா இருந்துச்சுன்னா மொத்தமா ஈக்விட்டி ஷேர்ஸ் ஓடயே நீங்க ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். we don't have a separate calculation for the retained earnings is here. now what is the total value, book value approach la what is the total value, come on, 8125 will be your total cost. okay, now come on, find out the cost. 16% market value 6000 சொன்னால் இன்வெஸ்டர்ஸ் உடைய ஆங்கிள் பாக்குறாங்க. சார் 6000 போட்டா சார் அவர் வந்து 16% கொடுத்திருக்காங்க. யாருடைய ஆங்கிள், இன்வெஸ்டர்ஸ் உடைய ஆங்கிள். இப்ப 6000க்கு 16% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது, 960. and இதுல வரும்போது 75 க்கு 15.43 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது, 11.57. I am multiplying the market value into K. okay, preference share எவ்வளவு வருது,
75 into cost being 15.43 multiply பண்ண எவ்வளவு வருது 11.57 right. Retained earnings not applicable. Retained earnings not applicable. Debenture வரும்போது 12.7% on 800 எவ்வளவு வருது 101.6 and here term loan வரும்போது அது சேமா தான் இருக்கும் அதுல ஒன்றும் பெருசா சேஞ்ச் இருக்காது 112.50 overall value being 1185.67 is the cost. Up a note here what is a KO as per the market value approach. K by market value of the firm, entire firm, 118567 is the cost, 67 is the cost, and your market value being 8125. You can represent that in terms of percentage. The ultimate value being 14.59%. Ultimate value being 14.59%. Is that okay? Come on. So I've just converted the entire value into the market value, and cost remains the same. And the old cost converted value வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டு what is the overall payment கண்டுபிடிச்சேன் அதை வச்சு நான் வந்து KO கண்டுபிடிச்சிருக்கேன். This is called market value approach. Make note of it. இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னன்னா ஓகே define the weighted marginal cost of capital schedule for the company if it rises 10 crores next year. 10 கோடி வேணும். Given the following information, the amount will be raised equity and debt in equal proportion. Debt to 50, equity 50. 5 கோடி debt ஆகும் 10 crores-ல 5 crores equity மூலமாகவும் and another 5 crores debt மூலமாகவும் ரைஸ் பண்ணும். Okay. The company expects to retain 1.5 crores earnings next year. அதாவது 5 கோடி ரூபாய் எனக்கு ஈக்விட்டி வேணும். அதுல ரீட்டைன் earnings எங்கிட்ட ஏற்கனவே இருக்கு 1.5 crores. பேலன்ஸ் வந்து நியூ இஷ்யூ பண்ணணும் அது 3.5 crores. The additional issue of equity shares will result in the net price per share being fixed at 32%. இப்போ நியூ ஷேர் இஷ்யூ பண்ணும்போது அதோடைய பிரைஸ் என்னவா மாறி போச்சு P0 is equal to 32 rupees மாறி போச்சு. ஓகே வாட் இஸ் a KE? KR எவ்வளோ? KR எவ்வளோ? KR being 16%. KR being 16%. எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் வேணும்னா அது KR மூலமா பண்ணிடலாம். அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? only 16%. அதுக்கு மேல எனக்கு பணம் வேணும். அப்ப நியூ ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணோம். அப்ப P0 எவ்வளவு இருக்கு? 32 இருக்கு. வாட் இஸ் a KE? New. Dividend by P0 D1 bar P0 plus G. Dividend வந்து 3.6 கொடுப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். What is the dividend? 3.6 per share. ஆனா அப்ப 40 ரூபாய் இருந்துச்சு இப்ப என்னவா குறைஞ்சு போச்சு 32 ரூபாவா ரேட் குறைஞ்சிருச்சு. மார்க்கெட்ல ஃபர்தர் ஷேர் இஷ்யூ பண்ணீங்கன்னா ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கும், ஷேர்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும். இப்போ கஸ்டமர்ஸ் டிமாண்ட்ஸ் லெஸ்ஸர் பிரைஸ், சார் சீப்பராக கொடுங்க இல்லைன்னா வாங்க மாட்டோம். அப்போ நம்ம 40 ரூபா வித்துட்டு இருந்தது ஜாஸ்தி சர்க்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது ரேட் குறைச்சி விட்டானுங்க. வி ஹேவ் டு பே த சேம் 3.6 and of course they demand growth also at the same 7.5%. What is the ultimate value? 18.25% மாறி போச்சு. Okay, for this it is 18.25%. அதே மாதிரி debt capital raised by way of term loan, அதாவது 5 கோடி ரூபாய் டெட் மூலமா ரைஸ் பண்ணியாகணும். 5 கோடி ரூபாய் டெட் மூலமா ரைஸ் பண்ணிருக்கணும். டேர்ம் லோனை ரைஸ் பண்ணீங்கன்னா 15% காஸ்ட் வருது ஃபார் த ஃபர்ஸ்ட் 2.5 crores.
அடுத்த 2.5 crores 16% நம்ம காஸ்ட் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் 2.5 crores காஸ்ட் வந்து 15% பிஃபோர் டேக்ஸ். அப்ப ஆஃப்டர் டேக்ஸ் தான் டிஃபால்ட் எடுக்கணும். ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளவு வருது? டாக்ஸ் ரேட் வந்து 40%. அப்ப you have to multiply this with 1 minus t, 1 minus t being 0.4. இப்போ 0.6 எல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா here the value being 9%. அடுத்த 2.5 கோடி நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு எனக்கு என்ன செலவாகும்னா 16% into 1 minus t. அப்ப 60% and 16% போட்டீங்கன்னா 60% and 16% 9.6 will be my value. So இப்போ என்ன பண்றேன்னா இங்க எழுதிக்கிறேன், ஈக்விட்டி ஃபண்டிங் மொத 1.5 கோடி வரைக்கும் எனக்கு 16% வருது. அதுக்கப்புறம் நான் ரைஸ் பண்ற இன்னொரு 3.5 கோடிக்கு எனக்கு 18.25% செலவாகுது. 18.25. அதே மாதிரி டெட் வரும்போது ஃபர்ஸ்ட் 2.5 crores வரைக்கும் எனக்கு 9% இன்ட்ரெஸ்ட் வருது. நெக்ஸ்ட் 2.5 crores ரைஸ் பண்றதுக்கு எனக்கு 9.6% எனக்கு காஸ்ட் வருது. போன முறை பார்த்தது எப்படின்னா மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் உங்களுக்கு 5 கோடி கீழே வேணும்னா 10%, 5 கோடிக்கு மேல 10 கோடிக்குள்ளார வேணும்னா 20%. டாக்ஸ் ஸ்லாப்ஸ் மாதிரி இருந்துச்சு. இங்கே அப்படி கிடையாது. நீங்க 10 கோடி வேணுமா 5 கோடிக்கு ஒரு ரேட்டு, அதுக்கு மேல போற 5 கோடிக்கு ஒரு ரேட். இன்கிரிமெண்டல்ல போகுது. தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். This is a proper marginal cost of capital approach here. Okay, in the case the one of the beautiful illustration, right? So இப்போ எப்படி நம்ம calculate பண்றோம் அப்படி சொன்னாக்க we know that debt and equity should be in the same 50-50% mixture. நீங்க கடன் வாங்கினா 50 ரூபாய் இருக்கணும், ஈக்விட்டி 50 ரூபாய் இருக்கணும். அந்த ரேஷியோலயே நீங்க வாங்கிட்டு வரணும். ரைட், இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்ணலாம்? ஈக்விட்டி, டெட், ஈக்விட்டி. கவனிங்க, இதுல எவ்வளவு இருக்கு? 1.5. இருக்கிறதுலே லோவஸ்ட் நம்பர் என்ன? 1.5 crores. இருக்கிறதுலே லோவஸ்ட் நம்பர் என்னது? 1.5 crores. அதாவது 1.5 crores ஈக்விட்டியும் அதுக்கு ஈக்குவலண்டா 1.5 crores டெட்டும் நம்ம வாங்கணும். இதான் ஃபர்ஸ்ட்ங்க, 3 கோடி வரைக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த 4 நம்பர்ல எது கம்மியான நம்பர் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாரோயிங். 4 நம்பர்ல எது கம்மியான நம்பர் இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் பாரோயிங். ஸோ 1.5 crores நம்ம ஃபர்ஸ்ட் பாரோ பண்ணிக்கிறோம். அந்த 1.5 crore ஈக்குவலண்டா டெட் பாரோ பண்றோம். இந்த 1.5க்கு என்ன ஆன்சர்? என்ன ரேட்? 16%. இந்த 1.5க்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 9% காஸ்ட். இப்ப இது முடிஞ்சு போச்சு. இந்த 2.5 வந்து 1 யூஸ் பண்ணிட்டோம். அப்ப இன்னும் பேலன்ஸ் 1.5 யூஸ் பண்ணிட்டு இன்னொரு 1 தான் இருக்கு. இப்ப மிச்சம் இருக்கிற 3 நம்பர்ல எது லோவஸ்ட் நம்பர்? 1 தானே. திஸ் இஸ் த லோவஸ்ட் நம்பர். எனக்கு என்ன இன்டென்ஷன்னா டெட் ஈக்குவல் டு ஒரே ரேஷியோல வரணும், 50-50 ரேஷியோல வரணும். ஆனா ரேட்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஒரு ஒவ்வொரு பிளாக்கா பிரிக்கிறேன். அப்ப 16% ஈக்விட்டியும் 9% டெட்டும் சேர்த்து எந்த ரேஷியோ வரைக்கும் வாங்கலாம்னா ரெண்டுல லோவர் நம்பர் 1.5, 1.5. 2.5 நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கினா டெட் 9 வரைக்கும் 2.5 வரைக்கும் 9. ஆனா ஈக்விட்டியில இடிக்குதே 1.5 வரைக்கும் 16, மிச்சம் ஒரு 1 கோடிக்கு 18.25 வருது இல்லையா? அப்படி மாறாமல் வரணும்னா ஈக்குவல் வேல்யூ உள்ள அளவுக்கு நடக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுலுமே ஈக்குவலா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது முதல் 4ல எது கம்மியான நம்பர் இருக்கு? 1.5 இருக்கு இல்லையா? அந்த 1.5, அந்த 1.5 மட்டும் ஈக்விட்டியும் அதே எக்ஸ்டென்ட்க்கு டெட்டும் நான் ரைஸ் பண்றேன். இப்படி பண்ண பிறகு ரிவைஸ்ட் வேல்யூ என்னவா மாறி போச்சுன்னா இப்படி வந்துருச்சு. எப்படி மாறிடுச்சு? ஈக்விட்டி 3.5 crores 18.25 மாறி போச்சு. டெட் காஸ்ட், டெட் 2.5ல 1.5 யூஸ் பண்ணிட்டேன். 1 கோடி ரூபாய் மதிப்புள்ளது எனக்கு 9%, இன்னொரு 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ளது 9.6% இருக்கு. இது செகண்ட் அலோகேஷன்ல இப்ப என்ன பண்ண போறேன்னா இருக்கிறதுல லோவஸ்ட் நம்பர் என்ன? 1 crore. அப்ப 1 crore டெட் நான் 9% வாங்கிட்டேன். டெட் ஈக்விட்டி ஈக்குவலா இருக்கணும்ல. இது 1 crore ஈக்விட்டிலும் 1 crore. அப்ப ஈக்விட்டில இருந்து ஒரு 1 crore. அப்ப நமக்கு ஈக்விட்டிக்கு வந்து 18.25 இருக்கு. ஸோ அந்த ரேட் நான் எடுத்துக்கிறேன். ஆஃப்டர் திஸ் இது கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 3.5ல 1 யூஸ் பண்ணிட்டோம். அப்ப பேலன்ஸ் 2.5 crores இருக்கு. அண்ட் இது செகண்ட். தேர்ட் கேஸ்ல வரும்போது பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? ஈக்விட்டி 2.5 crores இருக்கு.
அதுக்கு 18.25 and டெட்லயும் 2.5 crores தான் இருக்கு, அதுக்கு 9.6%. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்லாப் பிரிக்க தெரிஞ்சுக்கணுங்க நீங்க. இது ஸ்லாப் நம்பர் 1, திஸ் இஸ் ஸ்லாப் நம்பர் 2, திஸ் இஸ் த ஸ்லாப் நம்பர் 3. ஸோ லாஸ்ட் கேஸ்ல ஒண்ணுமே இல்லை, இதுல ரெண்டுமே சேமா தான் இருக்கு. 2.5 2.5 இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நான் இங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேஸ் ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் லெவல்ல இதுக்கு ஒரு 1.5 கோடியும் இதுக்கு ஒரு 1.5 கோடியும் வாங்கியிருக்கிறேன். இந்த 1.5 கோடிக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க 9%. ஓகே, இது இப்படி போட்டுக்கிறேன். 3 crores வரைக்கும், 3 crores வரைக்கும். இதுக்கு ஒரு 1.5 கோடி, இதுக்கு ஒரு 1.5 கோடி. இதுக்கு என்ன ரேட் அப்படின்னு சொன்னாக்க 9%, இதுக்கு என்ன ரேட்னா 16%. இதை வந்து காஸ்ட் ஆஃப் ஓவரால் கேபிட்டல், என்ன காஸ்ட் ஆஃப் ஓவரால் கேபிட்டல்? மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். என்னது கண்டுபிடிக்கிறேன்? மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வரும்போது ஃபார்முலா என்னது? வெயிட் ஆஃப் டெட், காஸ்ட் ஆஃப் டெட் அண்ட் வெயிட் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஓகே, ரீட்டைன் ஏர்னிங்ஸை நான் இங்கே ஈக்விட்டியாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க 50% debt where the cost of debt being 0.09 and 50% equity 1.5 crores. அது 50% equity na cost being 0.16. ultimate value எவ்வளவு வருது? 12.5. First set to over. Second set பார்க்கலாம். We'll now move on to this second set. செகண்ட் செட்ல வரும்போது எத்தனை கோடி வரைக்கும்? இதுல ஒரு கோடி, இதுல ஒரு கோடி, 2 crores வரைக்கும் நான் போறேன். அந்த 2 crores borrowing வரைக்கும் போகும்போது டெட்ல 1 crore அண்ட் ஈக்விட்டில 1 crore. டெட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 9%, ஈக்விட்டிக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் 18.25 இந்த ரேஞ்சில். அப்படின்னா வேல்யூ பீயிங் 0.5 ஆஃப் டெட்டு, costing being 0.09, 0.5 being equity, cost being 0.1825. Then the ultimate value here being 13.625, 63, okay, 13.63% will be the answer. The last set, இதுல 2 கோடி, இதுல 2 கோடி, இதான் லாஸ்ட் செட். ஸோ லாஸ்ட் செட் வரும்போது 5 crores, 10 கோடி ரூபாயும் நமக்கு தேவையானதை எடுத்துடுறோம். ஓகே, 10 crores முடிய போகுது. இந்த 5 கோடியில் 2.5 கோடி கடனும் அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 9.6%, 2.5 கோடி ஈக்விட்டி மூலமா ரைஸ் பண்றேன், அதோட ரேட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி பீங் 18.25%. அப்போ வாட் இஸ் ஓவரால் பர்சன்டேஜ் ஹியர்? 0.5 into 9.6% plus 9.6 0.909 போட்டுக்கலாம், 0.096 plus 0.5 into 0.1825. இந்த லாஸ்ட் 5 crore எனக்கு என்ன காஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க 13.93%. இப்போ இந்த இது வந்து ப்ராக்டிகலி பாசிபிள். போய் கேட்குறேன் 5 லட்சம் ரூபாய் கடன் கேட்டாக்கா ஒரு ரேட் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன்? அதை வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் இன்னொரு 5 கொடுங்கன்றேன், அந்த 5க்கு எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் 2 கொடுங்க. அப்போ போன முறை அப்படி கிடையாது, எனக்கு 5 கோடி ரூபாய்க்குள்ளார வேணா 10%. இஃப் யுவர் ரெக்யர்மெண்ட் இஸ் எனிவேர் பிட்வீன் 5 ல இருந்து 20 வந்துச்சுன்னா 12% கொடுங்கன்ட்டாங்க. இங்க அப்படி கிடையாது. நீங்க 20 லட்சம் ரூபாய் கேட்குறீங்களா, 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் 10%, அதுக்கு மேல இருக்கக்கூடிய இன்னொரு 15 லட்சத்துக்கு நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்றது இந்த மாடல். அங்க அப்படி கிடையாது, நீங்க என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டா டேட்டா. 5 லட்சம் ரூபாய்க்குள்ளார வேணுமா கடன், அதுக்கு 10%. 5ல இருந்து 10க்குள்ளார வேணுமா 12% தான். அது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? கம் ஆன், மேக் நோட் ஆஃப் இட்.